நண்பர்களே, உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. உலகில் பார்த்தீங்கன்னா பல அதிசய இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தாங்க இது. இந்த இடத்தின் அதிசயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒருவருடைய முடியாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தங்கப்பாறை இன்னுமே தாங்கி நிற்பதாகவும், புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு இந்த பாறை பார்த்தீங்கன்னா இன்னும் விழாமல் இருக்குங்க. குறிப்பாக 3 நாட்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இந்த இடம் எங்கு அமைஞ்சிருக்கு, இந்த இடத்தின் பற்றிய சில சுவாரஸ்யமான தெரியாத சில தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இது மாதிரியான பார்த்தீங்கன்னா முக்கியமான சில சுவாரஸ்யமான இடங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மலை சரிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பகுதியில் சாய்ந்து நிற்கக்கூடிய ஒரு உருண்டையான பாறை மேலே மற்றொரு உருண்டையான பாறை, அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்பில் நிற்க முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நின்றுட்டு தாங்க இன்னும் இருக்குது. இயற்கையால் முடியும்னா இது நிச்சயம் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய பாறையை பற்றி தான் இங்கே நாம் பார்க்குறோம். அந்த பாறை எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியான்மரில் கியாங்னு சொல்லக்கூடிய இடத்துல மலைச்சரிவில் சாய்ந்து நிற்கக்கூடிய ஒரு உருண்டையான பாறை மேலே மற்றொரு உருண்டையான பாறை, அதுவும் விளிம்பில் நிற்க முடியுமா நீங்கள் கேட்கலாங்க. முடியுங்க. ஏன்னா இயற்கையால் எதுவுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய பாறை தாங்க மியான்மரில் கியாங் டியோர்னு மலையில் அமைந்திருக்குங்க. இந்த பாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தங்க பாறையை பற்றி தாங்க. மான்ஸ்டேட் மியான்மரில் இது ஒரு முக்கியமான புத்த புனித தலங்களில் இந்த ஒரு தலமும் ரொம்பவே சிறப்புங்க. இங்கு புத்தர் கோயிலே பக்கோடான்னு சொல்கிறாங்க. இதன் உயரம் மட்டும் 7.3 மீட்டராக இருக்குது. ஒரு சிறிய இரும்பு பாலத்தை கடந்த இந்த பாறையை அடைய முடியுமாங்க. இந்த பாலத்தில் நடக்கவும் இந்த பாறையை தொட்டு வணங்கவும் பெண்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஆண்கள் மட்டும் இங்கே அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடும் வகையில் தான் அமைந்திருக்குங்க இந்த பாறை. அடியில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய தலைமுடி புதைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் நம்புகிறாங்க. அதன் சக்தியால் தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பாறை இன்றளவும் எத்தனையோ இயற்கை சீற்றத்தையும் கடந்து உருண்டு விழாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. கியாங் டியோ மலையில் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள இந்த பாறை கோவிலுக்கு ஷெடாகான் பக்கோடானோ மகாமுனி பக்கோடான 2 புனித தலங்களுக்கு அடுத்தபடியாக 3வது இடமாக இந்த பகுதி சுற்றுலா தலமாக இருக்குங்க. மேலும் இந்த பாறை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கு மேலே 3600 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு. சூரிய உதயத்தின் போது இங்கு பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் போதோ இந்த பாறையில் நிழல் புத்தரின் திருவுருவம் தெரிவதாக சொல்கிறாங்க. மேலும் இங்கு புத்தருடைய புனித சூத்திரங்களை ஜபித்தபடியே இந்த பழைய மலைப்பகுதியை சுற்றி வருவதாகவும் சொல்கிறாங்க. ஆண்கள் தங்க நிற இலைகளை இந்த பாறையில் மேலே வைத்து வணங்கி வழிபடுறாங்க. மேலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளை பார்த்திங்கன்னா டபாக்னு சொல்கிறாங்க. என்று இங்கு மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தில் தரிசிப்பாங்க. மியான்மரில் வசிக்கக்கூடிய புனித மதத்தினர் மட்டும் இல்லைங்க, சீனா, ஜப்பான், மலேசியா, கொரியா போன்ற நாடுகள் வசிக்கும் புத்த மதத்தினருக்கு பிற நாட்டு மக்களுக்கும் இன்றுமே இந்த தங்கப்பாறை தரிசிக்க விரும்பக்கூடிய சிறப்பான ஒரு இடமாக மாறி வருதுங்க. காரணம் என்னன்னு நீங்கள் கேட்டால் பௌர்ணமி நில ஒளியில் இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிழலும் ஒவ்வொரு கோணத்தில் புத்தரின் நிழல் போலவே தோன்றுமாங்க. அத்திருநாளன்று புத்தருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் இங்கே மட்டும் 90,000 மெழுகுவத்திகள் இந்த மலையின் மீது அலங்கரிக்க பயன்படுத்துகிறாங்க. பழம், பூ போன்றவற்றோடு வாசனை திரவியங்களையும் ஊதுபத்திகளும் படைத்து வழிபடுறாங்களாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களும். இந்த இயற்கை அதிசய பாறையை நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டுன்னு ஒவ்வொரு புத்த மதத்தினரும் லட்சியமாகவே இருக்குதுங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் தவறாமல் இப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த இடத்துக்கு சென்று வாங்க.
மேலும் புராணங்களின்படி இந்த ஒரு இடத்துக்கு ஒரு கதையும் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் தன்னுடைய வருகைகளில் ஒன்றின் போது தைத்தான முனிவருக்கு கொடுத்த தன்னுடைய ஒற்றை மயிரிழையால இந்த மாபெரும் கருங்கல் பாறை நிலைநிறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த முனிவர் புத்தருடைய மயிரிழையை தனது தலைமுடியின் ஒரு கொத்தின் சொருகி கொண்டு அதை பத்திரமாக தன்னுடைய அரசனர் கொண்டு சேர்த்திருக்காரு. தனது பரிசை தனது தலை வடிவிலான ஒரு பாறையினுடைய கீழே பிரதிஷ்டை செய்யுமாறு அந்த முனிவரும் அறிவுறுத்தினாராம். அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா, அரசன் தன்னுடைய தந்தை சிவாங்கியிடம் இருந்து அமானுஷ்ய சத்துக்களை பெற்றிருந்ததால சிவாங்கி ஒரு திறமையான ரசவாதினே சொல்லலாங்க. அவனுடைய தாய் ஒரு நாக இளவரசியாகவும் இருந்திருக்காங்களாம். தன்னுடைய பெற்றோரின் உதவியோடு அவங்க கடல் அடியில் அந்த பாறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிறகு அதுவே அந்த ஆலயத்தை முழுமையாக்கி இருக்கு. பிறகு அந்த பாறையை மலையின் உச்சி கொண்டு செல்ல அரசன் பற்றினா ஒரு கப்பலை கட்டியிருக்காரு. புராணங்களின்படி இந்த மயிரிழை தான் அந்த பாறை மலையிலிருந்து உருண்டு விடுவதை தடுத்ததாகவும் சொல்கிறாங்க. பாறையை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட படகு பற்றினா கல்லாக மாறிவிட்டதால் அந்த வளாகத்தில் உள்ள பக்கோடா சற்றே ஒரு கப்பலை போல இன்னுமே காட்சியளிப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கு செங்குத்தான பாறையின் விளிம்பில் அந்த பிரம்மாண்டமான எடை கச்சிதமாக சமநிலையில் இருப்பதால தான் தங்கப்பாறை உண்மையிலே இயற்கையாகவும் அசாதாரணமாகவும் காட்சியளிக்குதுங்க. இதனால்தான் இது புனிதமான வியப்போடு இன்னமும் பார்த்துட்ருக்கோம். மேலும் தங்க பாறையிலிருந்து தெரியக்கூடிய காட்சி கண்கொள்ளாத காட்சிங்க. பல பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்தை காண அங்கேயே தங்கிடுறாங்க. கியாங்டியோ ஆலய வளாகம் பார்த்தீங்கன்னா பல கட்சி மேடைகள் பக்கோடாக்கள் புனித சன்னதிகளாகவும் இருக்குதுங்க. இங்கு பக்தர்கள் பாறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதியில் கூடி பிரார்த்தனை செய்யக்கூடிய காணிக்கைகளும் செலுத்தக்கூடிய நடைமுறை இன்னும் இருக்குது. மேலும் புண்ணிய செயலாக ஏறக்குறைய அனைவருமே பாறையில் ஒரு தங்க இலையை சொருகிறாங்க. வசீகரிக்கக்கூடிய தங்கப்பாறையினுடைய ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரையும் பௌத்த மதத்திற்கு மாறாக தூண்டுவதற்கு அறுவடை பெறுவதற்கும் போதுமானதுன்னு நம்புகிறாங்க. இங்கு புராணங்களின்படி வருடத்தில் தொடர்ச்சியாக 3 முறை அடிவார முகாமுக்கு யாத்திரை செல்லக்கூடிய யாத்ரிகர்கள் செல்வத்தையும் மரியாதையும் ஆசீர்வாதமும் கிடைப்பதாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மியான்மரில் பார்க்கக்கூடிய சில முக்கியமான இடங்களும் இருக்குது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. மியான்மரில் பார்த்தீங்கன்னா 2000களில் ஆரம்பத்திலிருந்தே மியான்மரின் தலைநகராக நெஃபிடா அகலமான காலியான நெடுஞ்சாலைகளோ நினைவு சின்ன அரசாங்க கட்டிடக்கலைகள் அசாதாரண அளவு உணர்வுக்கு அறியப்பட்ட திட்டமிட்டப்பட நகரம்னே சொல்லலாம். பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களில் இந்த இடமும் ஒன்றுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அமைந்திருக்கக்கூடிய இன்லே ஏரிங்க. இது ஷான் மலைகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கு. அதன் மிதக்கக்கூடிய தோட்டங்கள் சிட்டில் ஹவுஸ் கிராமங்களும் இந்திய மக்களால் நடத்தக்கூடிய பாரம்பரிய சந்தைகளும் பிரமிக்கும் விதத்தில் இன்னும் இருக்குங்க. மேலும் அடுத்ததாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இன்னொரு இடம்னா காடாங்க. முன்னா பிரிட்டிஷ் மலை நிலைமயமான காலா குளிர்ந்த காலநிலையும் அழகிய ட்ரெக்கிங் பாதைகளுக்கு இந்த இடம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பயணிகள் தேயிலை தோட்டங்கள்னு பைன் காடுகள் சிறுபான்மை கிராமங்கள் வழியாக நடக்க இங்கு வராங்க. மியான்மரில் இருக்கக்கூடிய கைதி கோடா பக்கோடா என்னக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தங்கப்பாறைங்க புவியீர்ப்பு விசைக்கு மீறுவதாக போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு கண்கவர்ந்த புத்த யாத்திரை தலமாக இருக்கு. குன்றின் விளிம்பில் நிலையற்ற முறையில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான தங்கத்தால் மூடப்பட்ட பாறை பார்த்தீங்கன்னா படுகொலியின் மேலே மிதப்பது போலவோ சிரமமின்றி சமநிலையில் இருப்பதாகவும் தான் தெரியும். புராணத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புத்தருடைய தலைமுடியின் ஒரு இலை காரணமாக தான் இந்த பாறை அப்படியே இருக்குது. இது கீழே விழுவதை தடுக்குவதாகவும் சொல்கிறாங்க. இந்த பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா உலகிலே அதிசயமான பல இடங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்த ஒரு பாறை பார்த்தீங்கன்னா தங்கத்தாலே பூசப்பட்டிருக்குங்க. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த தங்கப்பாறையும் மேலும் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமத்தின் போதும்
தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய பாறையும் அதில் பார்த்திங்கன்னா புத்தருடைய உருவம் தோன்றக்கூடிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இது போன்ற சுவாரஸ்யமான அப்டேட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.